ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் செயின் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் எப்போவுமே தான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நீடில் போட்டு நான் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீடில் வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். கீழேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார்மலாக த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரி வச்சுட்டு நீடில் வந்து கீழேருந்து மேல் பக்கமாக நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டுறணும். இதுதான் நம்மளோட நார்மல் செயின் ஸ்டிச்சிங். நம்ம ஆரியில் வந்து போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டுக்கணும். நல்லா பாருங்கள். இப்போ செகண்ட் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச்சிங்க்கு உள்ளே இருந்து நம்ம வந்து மேல் பக்கமாக நம்ம ஃபஸ்ட்டு எந்தளவு டிஸ்டன்ஸில் வந்து த்ரெட் வந்து கொடுத்துருந்தோமோ அதே அளவு டிஸ்டன்ஸில் வர மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழேருந்து மேலே நீடில் கொடுத்துட்டு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கீழேருந்து மேல் பக்கமாக நீங்கள் வந்து நீடில் வந்து கொடுத்துட்டு நீடிலோட கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்து விட்டுட்டீங்க, கீழ்ப்பக்கமாக வர மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னாலும் செயின் ஸ்டிச்சிங் ரொம்பவே அழகாக வரும். சரிங்களா? இதுதான் நார்மலான ஹேண்ட் எம்ப்ராய்டரி செயின் ஸ்டிச்சிங். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ வந்து ஆரி மாடலில் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச்சிங் போட தெரியல அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி மாடலில் கூட நீங்கள் செயின் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி நம்ம வந்து த்ரெட் வந்து கொடுக்குறோமோ எண்டு வரைக்கும் அதே அளவில் நமக்கு வந்து த்ரெட் வந்து இருக்கணும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே அப்படி தான் எடுத்துகிட்டே இருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டீங்கன்னாலே போதும். அப்படி இல்லைனா நீடிலுக்கு கீழ்ப்பக்கம் நான் இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இழுத்துட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நம்ம லூஸாக விட்டு கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக தான் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து எண்டில் வந்து நாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா ஆரியில், அந்த மெத்தடில் தான் நான் வந்து நாட் வந்து கொடுக்குறேன். நீடில் வந்து கீழ்ப்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட் வச்சு அந்த நீடில் வந்து கீழ்ப்பக்கம் நல்லா சுற்றிட்டு நம்ம கீழே இழுத்துட்டாலே போதும். நமக்கு ரொம்பவே ஈஸியாக எண்டு நாட் வந்து வந்துடும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம இந்த மாதிரி தான் எண்டு நாட் வந்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரியோட செயின் ஸ்டிச்சிங் வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக போட்டுட்டோம். ரொம்பவே அழகாக வந்துருப்பாருங்க. ஈக்குவலாக வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன சைஸில் கொடுத்தோமோ அதே மாதிரி எண்டு வரைக்கும் ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.